ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸோட நம்ம தலை மகேந்திர சிங் தோனி சிக்ஸராக தெரிக்க விட்டுருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம தலை மகேந்திர சிங் தோனியை பற்றி கடும் விமர்சனங்கள் என்னடா இது சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இப்படியே விளையாட்டுருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கேற்றார் போல தான் இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது முதல் 3 விக்கெட்டுகள் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் அடிக்க முடியல. கிட்டத்தட்ட 140 ரன்கள் வந்தால் அது பெரிய இலக்காக இருக்குன்ற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா சென்னை சேப்பாக்கத்தில் ரன்கள் போலன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோனி கடைசி வரைக்கும் நின்னாரு. 46 பால் பேஸ் பண்ணி 75 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 4 6ஐயும் 4 4ஐயும் அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 163 ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுட்டு இருந்தாரு. இதில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸோட ராய்டு, வாட்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதவ் இவங்களாம் விக்கெட் ஆகிட்டு போனாலும் ரெய்னா ஒரு 36 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இதன் மூலியமாக மாசான ஒரு டார்கெட் 175 ரன்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பிச்சில் இதை அடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தல மகேந்திர சிங் தோனியோட செம்ம ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.